வணக்கம். பரபரப்பு மீடிய செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமன் அரசு ஆதரவு துருப்புக்கள் ஹவுதிகளுக்கு எதிராக ஒரு தரைவழி தாக்குதலை திட்டமிட்டுள்ளனர். இது ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கத்தின் திறன்களை சிதைக்க அமெரிக்க குண்டுவீச்சு தாக்குதலை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஏமன் அரசு ஆதரவு துருப்புக்களின் முயற்சி என்று ஏமன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏமனின் வடமேற்கின் பெரும்பகுதியை அதிகாரப்பூர்வ ஏமன் அரசிடமிருந்து கைப்பற்றிய ஹவுதிகள் அந்த பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதியின் அதிகாரத்தை ஹவுதிகள் கைப்பற்றியதில் இருந்து அவர்களிடமிருந்து அதை மீட்பதற்கு ஏமன் அரசு பல முயற்சிகளை செய்தது. பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்தும் ஏமன் அரசுக்கு உதவ சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுதிகள் மீது பல ஆண்டுகளாக விமான தாக்குதல்களை நடத்தியும் ஹவுதிகளால் கைப்பற்றிய பகுதிகளை ஏமன் அரசால் மீட்க முடியவில்லை. காரணம், ஏமன் அரசு இராணுவத்தை விட ஹவுதிகள் பல மடங்கு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் மற்றும் ஹவுதிகளுக்கு ஈரான் ஆயுத உதவி செய்தது. ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் ஒரு விதமான சமாதான ஒப்பந்தத்துடன் ஏமன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வந்தது சவுதி தலைமையிலான கூட்டணி. அதன்பின் ஹவுதிகள் ஏமன் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மீதி இடங்களை கைப்பற்றாமல் தடுப்பதற்கும் ஹவுதிகளால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை மீட்பதற்கும் ஏமனில் விடுதலை இயக்கங்கள் உருவாகின. அவற்றிற்கு நிதியுதவி, ஆயுத உதவி, ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுத்தவை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம்தான். இப்போது அந்த அரசு ஆதரவு விடுதலை இயக்கங்கள் ஒரு புதிய வாய்ப்பை காண்கிறார்கள். அமெரிக்கா கிட்டத்தட்ட தினமும் ஹவுதிகள் இலக்குகள் மீது விமான தாக்குதல்களை நடத்தி ஹவுதிகளின் பலத்தின் பெரும் பகுதியை அளிக்கிறது. இப்படியான நேரத்தில் ஹவுதிகள் மீது தரை தாக்குதல்களை நடத்தி ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கைப்பற்ற திட்டமிடுகின்றன அரசு ஆதரவு விடுதலை இயக்கங்கள். மொத்தத்தில் ஏமனில் ஒரு உள்நாட்டு போர் மீண்டும் தொடங்க போகிறது. ஒரு தசாப்த காலமாக ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள செங்கடல் கரையோரத்தின் சில பகுதிகளில் இருந்து ஹவுதிகளை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பை ஏமன் அரசு ஆதரவு விடுதலை இயக்கங்கள் உணர்ந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் பின்னணியில் அமெரிக்க உளவுத்துறை CIA இருக்கவும் வாய்ப்பு உள்ளது. CIAயின் ஏற்பாட்டின் பேரில் அமெரிக்க தனியார் பாதுகாப்பு ஒப்பந்ததாரர்கள் ஏமன் அரசு ஆதரவு விடுதலை இயக்கங்களுக்கு சாத்தியமான தரைப்போர் நடவடிக்கை குறித்து ஆலோசனை வழங்கினார்கள் என்று திட்டமிடலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர். ஏமன் அரசு ஆதரவு விடுதலை இயக்கங்களை ஆதரிக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் சமீப கால வாரங்களில் அமெரிக்க அதிகாரிகளிடம் தாக்குதல் திட்டத்தை தெரிவித்ததாக அமெரிக்க மற்றும் ஏமன் அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்ளூர் படைகளின் தரைப்படை நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க அமெரிக்கா தயாராக உள்ளதா என்று கேட்டபோது அமெரிக்க அதிகாரிகள் இந்த தரைப்போர் முயற்சிக்கு ஆதரவு அளிப்பதா என்பது குறித்து இன்னமும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று கூறினார்கள். தரை நடவடிக்கைக்கான நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா நடத்தவில்லை என்று அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் இந்த தரைப்போர் தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளுடன் பேசுகிறார்கள். ஏமனில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்துடன் இணைந்து உள்ளூர் பிரிவினருக்கு நாட்டின் பாதுகாப்பை பொறுப்பேற்க அதிகாரம் அளிப்பது இந்த கலந்துரையாடலில் உள்ளடங்கியுள்ளது. அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்காவிட்டாலும் வேறு விதங்களில் உதவக்கூடும். உதாரணமாக, ஏமன் அரசு ஆதரவு விடுதலை இயக்கங்கள் தாக்கப் போகும் இடங்களில் அமெரிக்க விமானப்படை விமானங்கள் முன்கூட்டியே குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி ஹவுதிகளை அங்கு பலமிழக்க செய்ய முடியும். தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் பிரையன் ஹியூஸ் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் பேசிய போது, இறுதியில் செங்கடலில் பாதுகாப்பு என்பது பிராந்தியத்தில் உள்ள எங்கள் கூட்டாளர்களின் பொறுப்பாக மாறுவது அமெரிக்க நலன் சார்ந்த விஷயம்தான். அந்த நீர்வழிகளில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எதிர்காலத்தில் திறந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் அவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம் என்று தெரிவித்தார். விவாதிக்கப்படும் திட்டத்தின் கீழ் ஏமன் நாட்டின் தெற்கில் உள்ள உள்ளூர் பிரிவுகள் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு ஏமன் கரையில் தங்கள் படைகளை நிலைநிறுத்தி செங்கடல் துறைமுகமான ஹொடைடாவை கைப்பற்ற முயற்சிக்கும் என்று ஏமன் அதிகாரிகள் தெரிவித்தனர். தரைப்படை நடவடிக்கை வெற்றியடைந்தால் ஹவுதிகளை கடற்கரையின் பெரும் பகுதிகளிலிருந்து அமெரிக்காவால் நியமிக்கப்பட்டு தீவிரவாத குழு அருகிலுள்ள கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்திய இடத்திலிருந்து பின்னுக்கு தள்ளும். ஹொடைடா துறைமுகத்தை கைப்பற்றுவது ஹவுதிகளுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். காரணம், ஈரானிடமிருந்து ஆயுதங்களை பெறுவதற்கான அவர்களின் முக்கிய கடல் வழியை துண்டிக்கும். அதே வழியில் அவர்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரத்தை இழக்க வைக்கும். டெஹ்ரான் பகிரங்கமாக ஹவுதிகளுக்கு ஆயுதங்களை வழங்குவதை மறுக்கிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வாளர்கள் ஈரான் மீண்டும் மீண்டும் ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை தொடர்ந்து கண்டுபிடித்துள்ளனர். மூத்த ஹவுதி தலைவர் மொஹாமட் அலி அல் ஹவுதி அமெரிக்க விமான தாக்குதலில் ஹவுதிகளை முழுமையாக அழிக்க தவறிவிட்டதாகவும் அதனால் ஒரு தரைப்படை நடவடிக்கை அங்கு அவசியம் செய்யப்பட வேண்டும் என்றார். ஏமனில் தனது விமான தாக்குதலை எவ்வாறு நிறுத்துவது என்பது குறித்து விருப்பங்களை அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் ஹவுதிகளை அழிக்காமல் தனது விமான தாக்குதலை நிறுத்துவது அமெரிக்காவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக பார்க்கப்படும்.
அப்படியான நேரத்தில் தான் ஒரு தரை நடவடிக்கை பற்றிய விவாதங்கள் வந்துள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு அதன் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தவும் விரும்புகிறது. அதே நேரத்தில் முடிவற்ற போர்களை தவிர்க்கவும் ஆர்வமாக உள்ளது. ஒரு பெரிய தரைவழி தாக்குதல் பல ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்து ஏமன் உள்நாட்டு போரை மீண்டும் தூண்டும் அபாயம் உள்ளது. கடந்த காலத்தில் நடந்த உள்நாட்டு போரின் போது சவுடி அமெரிக்க கூட்டணி உள்ளூர் தரைப்படைகளை குண்டுவீச்சு தாக்குதல்களுடன் ஆதரித்த போது அது ஏமனில் ஒரு மனிதாபிமான நெருக்கடியை தூண்டியது. அக்டோபர் 2023 ஆண்டு தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்கள் 1200 பேரை கொண்டு சுமார் 250 பேரை கடத்த வழிவகுத்ததற்கு பதிலடியாக இஸ்ரேல் தனது படைகளை காசாவுக்குள் அனுப்பி போரை தொடங்கியது. அதையடுத்து செங்கடல் மற்றும் அருகிலுள்ள கடல் வழியாக செல்லும் கப்பல்களை ஹவுதிகள் தாக்க தொடங்கினார்கள். பெரும்பாலான வர்த்தக கப்பல் போக்குவரத்து இன்னமும் தென்னாப்பிரிக்காவை சுற்றி செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாயிலிருந்து வெகு தொலைவுக்கு திருப்பி விடப்படுகிறது. மார்ச் 15 ஹவுதிகளை குறிவைத்து அமெரிக்கா தனது குண்டுவீச்சு தாக்குதல்களை ஏமனில் தொடங்கியது. அந்த தாக்குதல்கள் அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதற்கும் எதிரிகளை தடுப்பதற்கும் மற்றும் மிக முக்கியமான வர்த்தக கப்பல்கள் நீர்வழிகளில் செல்வதற்கான சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கும் என்று கூறியது. அமெரிக்கா தனது தற்போதைய தாக்குதல்களின் போது 350க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆரம்ப தாக்குதல்களுக்கு பின்னர் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோம் போர்க்கால மதிப்பீட்டினை வெளியிடவில்லை. ஏறக்குறைய ஒரு மாத கால அமெரிக்க தாக்குதல்கள் கலவையான முடிவுகளை காட்டியுள்ளன. ஏமன் அதிகாரிகளும் அந்நாட்டில் நடக்கும் போரை உன்னிப்பாக கவனிப்பவர்களும் விமான தாக்குதல்களால் மட்டும் ஹவுதிகளை தோற்கடிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளனர். எனவே ஹவுதிகள் மீதான தரை தாக்குதல் அவசியம். அமெரிக்க விமான தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து செங்கடலில் நிறுத்தப்பட்டிருந்த USS ஹாரிஸ் ட்ரூமன் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அருகில் ஹவுதிகள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியுள்ளனர். அவர்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளனர். இரண்டாவது விமானம் தாங்கிய கப்பலும் அதனுடன் வரும் கப்பல்களும் இந்த பகுதிக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறைந்தது இன்னமும் பல வாரங்களுக்கு தாக்குதல்கள் அதிகரிக்க வழிவகுக்கும். இருப்பினும் ஏமனின் நீண்டகால உள்நாட்டு போரின் போது ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட அரபு நாடுகளின் கூட்டணியை ஆதரித்த அமெரிக்காவுக்கு ஒரு தரை நடவடிக்கையை ஆதரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் கூட்டு தாக்குதல்கள் 2022 போர் நிறுத்தத்தில் முடிந்தது. இருப்பினும் ஹவுதிகள் மற்றும் சில சவுதி மற்றும் அமீரக ஆதரவு பிரிவுகளுக்கு இடையே குறைந்த தீவிர போர் தொடர்கிறது. ஏமன் அரசாங்கத்தின் தலைமை புரவலரான சவுதி அரேபியாவை சேர்ந்த அதிகாரிகள் சவுதி நகரங்களில் ஹவுதிகள் முன்னர் ஏவப்பட்ட சேதப்படுத்தும் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் மீண்டும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ஏமனில் தரைவழி தாக்குதலில் சேரவோ உதவவோ மாட்டோம் என்று அமெரிக்க மற்றும் ஏமன் அதிகாரிகளிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை ஓமானில் அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்த போது இந்த பரிசீலனைகள் வந்துள்ளன. ஹவுதிகள் போன்ற பிராந்திய ஆதரவு இயக்கங்கள் மீதான டெஹ்ரானின் ஆதரவை உரையாடலில் கொண்டுவர வாஷிங்டன் விரும்புவதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் சுருக்கமாக கூட அந்த தலைப்பு விவாதத்திற்கு வரவில்லை என்று கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் காசாவில் போருக்கான போர் நிறுத்த திட்டத்தில் அரேபிய மத்தியஸ்தர்களுடன் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுகிறது. காசாவில் போர் முடிவுக்கு வந்தால் செங்கடல் கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவோம் என்று ஹவுதிகள் கூறியுள்ளனர். ஹவுதிகள் பல ஆண்டுகளாக ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களை சேமித்து குகைகள் அல்லது நிலத்தடி வசதிகளில் மறைத்து வைத்துள்ளார்கள். அங்கு ஆயுதங்களை பொருத்தும் தளங்களையும் மற்றும் ஏவுதளங்களையும் உருவாக்கி உள்ளனர். ஒரு தரைப்போர் விமானத்தில் இருந்து தாக்குவதை விட கடினமான இராணுவ உள்கட்டமைப்பை குறிவைக்க உதவும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏமன் அரசு சார்பு இயக்கங்களின் மேற்கு கடற்கரையில் உள்ள கூட்டுப்படைகளின் செய்தி தொடர்பாளர் வாடா அல் டூபிஷ் ஹொடைடா துறைமுகம் மற்றும் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளையும் விடுவிக்க முதல் நாளிலிருந்தே நாங்கள் தயாராகி வருகிறோம். அமெரிக்க ஈடுபாட்டுடன் அல்லது இல்லாமல் அந்த இலக்கை ஒரு நாள் அடைவோம் என்று கூறினார். ஆனால் இறுதியில் ஏமன் அரசாங்கம் மற்றும் அதை ஆதரிக்கும் சவுதி அமீரக இராணுவ கூட்டணியின் கையில்தான் அந்த முடிவு உள்ளது என்றார். ஏமன் தேசிய எதிர்ப்பு பிரிவு என்று ஆமர் அரசு சார்பு இயக்கத்தின் தலைவர் தாரேக் சலே கூறிய போது ஹவுதிகளின் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி இராணுவ நடவடிக்கை மட்டுமே என்றார். அமெரிக்காவை தளமாக கொண்ட மத்திய கிழக்கு பாதுகாப்பு ஆய்வாளர் மொஹாமட் அல் பாஷா சவுதி அரேபியாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை ஹவுதிகள் தாக்குதல்களாக மாற்றினால் ரியாத் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறினார். இஸ்ரேலும் ஹமாஸும் மோதிக்கொண்டதால் பெரிய அளவிலான மத்திய கிழக்கு போரை தவிர்க்க முயன்று ஜோ பைடன் நிர்வாகம் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க அமெரிக்க போர்க்கப்பல்களை அனுப்பி ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ளது.
ஹவுதி இராணுவ தலைவர்களை உள்ளடக்கிய இலக்குகளின் பட்டியலை விரிவுபடுத்தியுள்ளது. அதனால் ஏமனில் ஒரு தரைப்போருக்கு ட்ரம்ப் நிர்வாகம் உதவ வாய்ப்பு உள்ளது.